வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. மியூஸ்கோர் ஸ்கோர் ரைட்டிங் சாஃப்ட்வேரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கார்ட்ஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கார்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு. அந்த வீடியோவில் கார்ட்ஸ் சிம்பிளை மட்டும் ஆட் பண்ணி எப்படி நாம் கார்ட் சவுண்டோட ஸ்கோரை வாசிக்கிறதுன்னு பார்ப்போங்க. இப்போது மெலடியோட கார்டும் விசிபிளாக நம்ம பார்க்குற மாதிரி என்டர் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், ஒரு மெலடி இருக்குது. ஒரு 4 பார் மெலடி இருக்குது. இந்த மெலடிக்கு நாம் கார்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கார்ட்ஸை பேஸ் கிளப்பில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது 4/4ன்றதுனால ஒரு பாருக்கு ஒரு கார்டு வரா மாதிரி நாம் என்டர் பண்ணிக்குவோம். நோட் இன்புட்டு போயிடலாம். பியானோ ரோலிங் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போது நம்ம நோட் இன்புட் எனேபிள் பண்ணாவே நமக்கு கிராச்செட்டெல்லாம் வரும். இங்கே மேலே போயிட்டு செமி ப்ரீவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது நம்பரையும் என்ட்ரு பண்ணாலும் நமக்கு சேஞ்ச் ஆகும். நம்பர் 7 செமி ப்ரீவ். ஓகே, இப்போது இங்கே வந்திருக்கு. யூஸ்வலாகவே நம்ம ஒரு நோட் என்டர் பண்ணோம்னா இது 4/4 ஹோல் நோட், ஒரு நோட் என்டர் பண்ணாவே அடுத்த பாருக்கு கர்சர் மூவ் ஆகிடும். பட் நம்ம இப்போ இன்புட் பண்ண வேண்டியது கார்ட்ஸ். அப்போ ஒரு நோட்டுக்கு மேலே இன்னும் 2 நோட் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அடுத்த நோட் நம்ம என்டர் பண்ணோம்னா அது ஒரே பீட்டில் 3 நோட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நான் சி மேஜர் கார்டு ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு எஃப் மேஜர் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எஃப்பை ப்ரெஸ் பண்ணிடுறோம். அடுத்து ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு ஏசி ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்க, அடுத்து ஒரு ஜி மேஜர் கார்டு போடலாம். ஜி, ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு பி, டி, கூட ஒரு 7th கார்டாக ஆட் பண்ணிடலாம். 7th நோட் ஆட் பண்ணேன். ஜி 7th கார்டை நாம் இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்து மறுபடியும் சி மேஜர் கார்டை போட்டுடலாங்க. ஓகே, இன்புட் நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ ஒரு முறை போட்டு கேட்டோம்னாக்கா கார்டு வித் மேல் ரெண்டுமே நமக்கு ப்ளே ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. நன்றி, வணக்கம்.